பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் வல்லமையும் உண்டாவதாக. நல்ல இந்த காலை நேரத்திலே மீண்டும் ஒரு விசையாய் உங்களோடு கூட இணைந்து தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவும், தேவனுடைய வசனங்களை தெரிவிக்கவும் இந்த சிறியவனும் எளியவனுமாகிய அடியானுக்கு ஆண்டவர் பாராட்டின நல்ல கிருபைக்காக தேவனை துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாய் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். எபிரேயர் புஸ்தகம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 33வது வசனம். எபிரேயர் 11:33. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். ஆம், விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். இங்கு ஒரு கிருபையுள்ள அருமையான வார்த்தையை பார்க்கிறோம், ஜெயித்தார்கள் என்று சொல்லி. ஜெயித்தார்கள். ஆம், இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு அருளுகிற கிருபையுள்ள வார்த்தை செய்தியின் தலைப்பானது ஜெயிப்பதற்கான சில வழிகள். ஜெயிப்பதற்கான சில வழிகளை ஆண்டவர் நம்மோடு கூட கோசுத்திரம் கர்த்தர் நல்லவர் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அந்த ஜெயிப்பதற்கு இருக்கிற வழிகள் என்னென்ன வழி? இந்த ஜெயிப்பதை குறித்து முதல் வேதம் அழகான ஒரு ஆச்சரியமான வார்த்தையை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அது என்ன வார்த்தை? என்னாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 30வது வசனம். என்னாகமம் 13:30. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. வாசிக்கிறேன். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். ஆம், இங்கு ஜெயிப்பதற்கு பல வழிகள் இருக்கிறது. அதுல முதல் வழி என்ன வழினாக்கா, அங்கு காலேப் என்கிற அருமையான தேவனுடைய மனுஷன் சொல்லுகிறார், எளிதாய் ஜெபித்துக் கொள்ளலாம் என்கிற வார்த்தையை அவர் உச்சரிக்கிறதை பார்க்க. ஆனா அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, கர்த்தர் நல்லவர், எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம். சொல்கிறோம், அந்த எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த எளிதாய் என்கிற வார்த்தை வேதத்துல எதை நமக்கு வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது? இந்த எளிதாய் என்கிற வார்த்தையே கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, அது முக்கியமான ஒரு வார்த்தையாய் இருக்கிறதை நாம் பார்க்கலாம். அப்போ அந்த எளிதாய் என்பது எது? பல போராட்டங்கள் இருந்தாலும், பல யுத்தங்கள் நடந்தாலும், பல தடைகள் வந்தாலும், கடைசி என்கிற ஒரு வார்த்தை உண்டு, கடைசி என்கிற ஒரு நேரம் உண்டு. அந்த கடைசி என்கிற வார்த்தையிலே, அந்த கடைசி என்கிறதானே அந்த நேரத்துல ரொம்ப எளிதாய் ஆண்டவர் என்ன செய்வார்? ஜெயத்தை கொடுத்து விடுவார். ரொம்ப எளிதாய் அந்த ஜெயத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த எளிதாய் என்ற வார்த்தையை குறித்து 2 காரியத்தை உங்களுக்கு சொல்லும்படி கிறிஸ்துவுக்குள் பிரயாசப்படுங்கள். மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 25வது வசனம். மார்க்கு 10:25 சொல்லுகிறது, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிறோம், ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது எளிதாய் இருக்கும் என்றார். இங்கு ரொம்ப கடினமான காரியத்தை இயேசு ரொம்ப சுலபமா சொல்றார். ரொம்ப கடினமான காரியம் இது. ஒரு பெரிய பணக்காரன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் அவ்வளவு சீக்கிரத்துல வந்துடவே முடியாது என்று சொல்லுது.
ஆனா பரலோகத்துக்கு ஒரு மனுஷன் வர முடியாது, வர மாட்டான் என்று சொல்லுவதை அவர் எவ்வளவு எளிதா சொல்றார் பாருங்க. ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது எளிதாயிருக்கும். ஊசி என்பது நமக்கு தெரியும், அது பழைய வஸ்திரங்களை, கிழிந்த வஸ்திரங்களை தைப்பதற்கு பயன்படுத்தப்படுகிற ஒரு எந்திரம். அந்த ஊசி என்கிற அந்த கைவினை பொருளில கத்தனால் அங்க ஒரு காது இருக்கும். ஒரு நூலை இந்த பக்கம் போட்டு அந்த பக்கம் இழுத்தா துணி தைப்பதற்கான நூல் அங்கு உண்டாயிரும். அதுக்கு அந்த அந்த நூலை கோக்குற இடத்துக்கு பேர் காது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவ்வளோ பெரிய ஒட்டகத்தை கொண்டு வந்து இத்தனோண்டு ஊசியின் காதுல ஏற்றிடலாம் அப்படின்றது ஒரு ஓமையா, ஒரு உதாரணமா சொல்ற. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஊசியின் இத்தனோண்டு காதுக்குள்ள அത്ര பெரிய ஒட்டகம் கூட போயிடலாம். ஆனா கர்த்தர் நல்லவே, ஐஸ்வர்யவான் பரலோகத்துக்கு வர முடியாது என்பதை ரொம்ப எளிதாக ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. இந்த எளிதாய் ஜெயிப்பதை குறித்து 2 காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் என்று சொல்லியிருந்தேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த எளிதாய் என்பதற்கு இன்னொரு வசனத்தை காட்டுகிறேன். மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 39வது வசனம். மார்க் 9:39. அதற்கு இயேசு அவனை தடுக்க வேண்டாம், என் நாமத்தினாலே அற்புதங்களை செய்கிறவன் எளிதாய் என்னை குறித்து தீங்கு சொல்ல மாட்டான். அல்லேலூயா. இங்கு விசுவாச சகோதரர்களே, தேவனுடைய பிள்ளைகளே கவனிங்க. இன்னைக்கு தேவனுடைய செய்தியை ஜெயிப்பதற்கான வழிகள், அந்த ஜெயிப்பதற்கான பல வழியில முதல் வழி கர்த்தர் நல்லவே, எளிதாய் ஜெயிப்பது. இந்த எளிதாய் ஜெயிப்பது எது? ஏன் ஜெயிக்கணும் அப்படின்னா, எல்லாருடைய வாழ்க்கையில போராட்டம் உண்டு, எல்லாருடைய வாழ்க்கையில யுத்தம் உண்டு, எல்லாருடைய வாழ்க்கையில பிரச்சனை உண்டு, எல்லாருடைய வாழ்க்கையில சோதனை உண்டு. இப்போ இந்த போராட்டம், பிரச்சனை, சோதனை இதெல்லாம் ஜெயிக்கணும்னா அது எளிதா ஜெயிக்க தெரியணும். அந்த எளிதா ஜெயிக்கணும்னாக்கா அதுக்கு அழகான ஒரு சூட்சுமத்தை அல்லது அழகான ஒரு கணக்கை ஆண்டவர் போட்டு காட்டி இருக்கிறார். எப்படி? அது என்ன கணக்கு? அதைத்தான் கர்த்தர் நல்லவன் மார்க் 9:39 சொல்லுகிறது, என்னை குறித்து தீங்கு சொல்ல மாட்டான். ஆமென். யார் தன்னுடைய வாழ்க்கையிலே ஜெயிக்கலாம், எளிதா ஜெயிக்க முடியும்னா, ஆண்டவரை குறித்து குறை சொல்லாத, ஆண்டவரை குறித்து குற்றம் சொல்லாத, ஆண்டவரை குறித்து எள்ளி நகையாடாத, ஆண்டவரை கேவலமாய் பார்க்காதவர்கள் யாரோ அவர்கள் எளிதாய் ஜெயிக்கிறார். ஏன்னாக்கா அவர்கள் என்னை குறித்து தீங்கு சொல்ல மாட்டார்கள். அப்போ வாழ்க்கையில நாம் தோற்று போவதற்கும் தோல்வி அடைகிறதுக்குமே இதுதான் காரணம். என்ன காரணம்? நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருந்திருப்போம், ஆனா தேவனுக்கு விரோதமா பேசியிருப்போம், தேவனுடைய கிரியைகளை அவமதிச்சிருப்போம். இதெல்லாம் தேவனுக்கு செய்கிற தீங்குகள். அந்த தீங்குகள் செய்யும் போதுதான் நமக்கு தோல்வி வருகிறது, ஜெயம் கிடைப்பதில்லை. ஆனா இங்கு காலேப் என்கிற தேவ மனிதன் ரொம்ப அழகாய் சொல்லுகிறான், நாம் போகலாம், போய் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்று ரொம்ப சர்வ சாதாரணமாய் அவர் சொல்லுகிறதை பார்க்கலாம். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அங்க அமலேக்கியர் இருக்கட்டும், எபூசியர் இருக்கட்டும், எமோரியர் இருக்கட்டும், அல்லது கடல் இருக்கட்டும், யோர்தான் இருக்கட்டும், எது இருந்தாலும் பரவாயில்ல, அதற்கு காலேப் சொல்லுகிற அழகான ஒரு வழி, நாம் போய் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம். இந்த காலை வேளையிலே இந்த அருமையான இருட்டோடு ஜெபத்துக்கு வந்திருக்கிற எனக்கு மிகவும் பிரியமான போதக பிதாக்களே, விசுவாச தெய்வ பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, தேவனுடைய வசனத்தை என்னாகமம் 13:30 படி உங்களுக்கு நான் சவாலாய் சொல்லுகிறேன். நீங்க போகிற பிரச்சனை, நீங்க போய்கொண்டிருக்கிற அந்த பிடிதான பாதை, நீங்க போகிற அந்த தாறுமாறு, அந்த நிலைமையில இருந்து ஆண்டவர் மிக எளிதாய் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க விரும்புகிறார்.
மிக எளிதான ஒரு ஜெயம். கர்த்தர் நல்லவன். அது காலேபுக்கு நாட்களிலே காலேபுக்கு கிடைத்ததை போல ஆண்டவர் உங்களுக்கு அந்த ஜெயத்தை எளிதாய் கொடுப்பார். இது மனுஷரால் கூடாதுதான், இது தேவனால் கூடும். கர்த்தர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும், அதை மாற்றுவதற்கு ஒருவராலும் கூடாது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அப்போ வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு பல வழி இருக்கிறது. அதுல ஒரு வழி எளிதாய் ஜெயிப்பது. அந்த எளிதாய் ஜெயிப்பது யாரால் முடியும்னா, தேவனுக்கு எதிராய் தீங்கு செய்யாதவர்கள் யாரோ அவர் எல்லாரும் எளிதாய் ஜெயிக்கலாம். அப்ப தேவனுக்கு தீங்கு செய்யாத ஒரு மனுஷனை வேதத்துல பார்க்கணும் அப்படின்னா, கர்த்தருக்கு மகிமை கிருபை தயை உண்டாவதாக. நிறைய தேவ பிள்ளைகளை பார்க்கலாம். அதுல சொல்ற வேதத்தில் எனக்கு படித்த கர்த்தர் நல்லவே ஒரு மனுஷன் உண்டு. எலியாவின் நாட்களிலே கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. குகைக்கு 50 தீர்க்கதரிசிகளை ஒழித்து வைத்து காப்பாற்றி இருப்பார். அந்த குகைக்கு 50 பேர் ஒழிச்சு வச்சு அந்த 2 கர்த்தர் குகையிலும் கர்த்தர் நல்லவன் 100 தேவ பிள்ளைகளை அவன் காப்பாற்றி இருப்பான். அந்த மனுஷன் அந்த காப்பாற்றின அந்த மனுஷருடைய ஜீவியம் தான் கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவன். தேவனுக்கு தீங்கு நினைக்காதே, அதே சமயத்தில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எல்லா நன்மையும் செய்கிற கர்த்தர் நல்லவே. அருமையான ஒரு மனுஷன். வாசிக்கிறேன் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 4வது வசனம். 1 ராஜாக்கள் 18:4. யேசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை சங்கரிக்கிற போது ஒபதியா 100 தீர்க்கதரிசிகளை சேர்த்து அவர்களை கெபிக்கு 50 பேராக ஒழித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவர்களை பராமரித்து வந்தான். இங்கு ஒபதியா என்கிற அருமையான ஒரு மனுஷனை பார்க்கிறோம். இந்த ஒபதியா என்கிற மனுஷன் எப்படி எளிதாய் ஜெயிக்கிறார் பாருங்க. சோத்திரம். தேசத்திலே பயங்கரமான ஒரு நிலைமை நீடிக்கிறது. தீர்க்கதரிசிகள் எல்லாரும் கொல்லப்படுகிறார்கள். எல்லா தீர்க்கதரிசிகளும் வெட்டப்படுகிறார்கள் அல்லது துரத்தப்படுகிறார்கள். இப்படி எல்லாம் துரத்தப்படும் போது, வெட்டப்படும் போது இந்த ஒபதியா என்கிற தேவ மனிதன் என்ன செய்கிறார்? 100 தீர்க்கதரிசிகளை தேர்ந்தெடுத்து அவங்க கெபிக்கு 50 பேர் என்று சொல்லி 2 கெபியில 100 பேரை காப்பாற்றுகிறார். இப்ப நடக்கிறது என்ன? ஒரு பக்கம் இயேசுவே பட்டயத்தை வைத்து துரத்தி கொண்டிருக்கிறார். மறுபக்கத்துல இந்த ஒபதியா அதற்கு பயப்படாமல் 100 பேரை காப்பாற்றுகிறார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை கிருபை தயை உண்டாவதான். அவங்களுக்கு 1 ஒளிச்சு வைக்கிறான், 2வது அப்பத்தை கொடுக்கிறான், 3வது தண்ணி கொடுக்கிறான், 4வது நல்லா பராமரிக்கிறான். எனக்கன்பானவர்களே, இந்த எளிதாய் ஜெயிப்பது என்பது இந்த ஒபதியாவை போல தேவனுக்கோ தேவனுடைய கிரியைக்கோ தீங்கு நினைக்காம இருந்தா இந்த ஒபதியா தானும் ஜெயித்து தன்னோடு இருக்கிற 100 தீர்க்கதரிசிகளை ஜெயிக்க வைத்ததை போல ஒரு ஊழியக்காரனா சொல்றேன், அநேகரை ஜெயிக்க வைக்கிற ஒரு தேவ மனுஷனாய் உங்களை கர்த்தர் மாற்ற போகிறார். ஒரு தேவ மனுஷியாய் உங்களை கர்த்தர் மாற்ற போகிறார். அந்த ஒபதியாவின் அபிஷேகம், அந்த ஒபதியாவின் ஆவி, அந்த ஒபதியாவின் வைராக்கியம், அந்த ஒபதியாவின் பக்தி உங்களையும் ஆம் என்றும் ஆமீன் என்றும் நிரப்புவதாக. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. ஜெயிப்பது எப்படி? முதலாவது பார்த்தோம், எளிதாய் ஜெயிக்கலாம். 2வதாக ஜெயிப்பது எப்படி என்பதற்கு இயேசு ஒரு அருமையான ஆலோசனையை சொல்லுகிறார். இயேசுவே சொல்லுகிற ஒரு ஆலோசனை, ஜெயிப்பதற்கான வழி ஆலோசனையை இயேசுவே சொல்லுகிறார். வாசிக்கிறேன். யோவான் சுவிசேஷத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 30வது வசனம். கர்த்தர் நல்லவே. 33வது வசனம்.
யோவான் 16:33 வாசிக்கிறேன். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆமென். இங்கு வாழ்க்கையில ஜெயிப்பதற்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு அருமையான ஆலோசனை என்னன்னா, திடன் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். திடன் கொண்டால் கர்த்தர் நல்லவே நாம் உலகத்திலே ஜெயிக்க முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. அப்போ இந்த திடன் கொள்ளுதல் என்றால் என்ன? இந்த திடன் கொள்ளுதல் என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? கர்த்தர் நல்லவே. வாசிக்கிறேன் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை. ஏசாயாவின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஏசாயா 35:4. மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. இப்போ வாழ்க்கையில ஜெயிப்பதற்கு 2வது வழி, அதை இயேசு என்ன சொல்லுகிறார்? நீங்கள் திடன் கொண்டால் ஜெயிக்கலாம். நீங்க முதலாவது சகோதரி, சகோதரனே, தேவனுடைய மனுஷனே, திடன் கொள்ள வேண்டும். இப்ப திடன் கொள்ளுதல் என்றால் அது புரியலையே. திடன் கொள்ளுதல்னா என்ன பாஸ்டர்? ரொம்ப கோலியாத்து மாதிரி இருக்கிறதா? ரொம்ப உடம்ப திடனா, நல்ல போல்டா, ரொம்ப ஸ்ட்ராங்கா உடம்பு வச்சுக்கிறதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். திடன் கொள்ளுதல் அப்படின்னா என்ன? அதுக்கு அழகா ஆவியான வசனம் கொடுக்கிறார். அந்த ஏசாயா 35:4. மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இந்த திடன் இல்லாதவருடைய மனசு எப்படி இருக்கும்னாக்கா, பதறிக்கிட்டே இருக்கும். ஐயோ அவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்களோ, ஐயோ இவங்க வந்தா என்ன நடக்குமோ, ஐயோ இது கிடைக்காட்டி எப்படி சமாளிப்போம். எந்த நேரமும் மனம் பதஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறது, படபடத்து கொண்டே இருக்கிறது, பதறிக்கிட்டே இருக்கு. இந்த பதறிக்கிட்டே படப்படுத்திக்கிட்டே இருக்கிற இருதயத்திற்கு தான் அவங்க திடன் இல்லாதவர்கள் என்று இயேசு சொல்லுகிறார். அப்ப இந்த ஏசாயாவின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 4வது வசனத்தின்படி நீங்க மனம் பதறாமல் இருந்தாலே திடன் கொண்டு விடலாம். 2வதாக இந்த திடன் கொள்ளுதலுக்கு எதிரான 2வது ஆயுதம் இதுல பயம். அதே வசனம் தான் சொல்லுது. ஏசாயா 35:4. பயப்படாதீர்கள். ஒன்று, மனம் பதற வேண்டாம். 2வது, பயப்பட வேண்டாம். நீங்க மனம் பதறாமலும் யாரை குறித்து எதை குறித்து பயப்படாம இருந்தாலே நீங்க ரொம்ப உறுதியான மனுஷனாய் மாறிவிடுவீர்கள், ரொம்ப உறுதியான மனுஷியாய் மாறிவிடுவீர்கள். தேவனாகிய கர்த்தர் உங்களை நல்ல திடப்படுத்துவா. எவ்வளவு தீங்கு செய்ய வருகிறவர்களை பார்த்தாலும் நீங்கள் அங்கலாய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களை பார்த்து யோசிக்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், ஒரு மனம் பதறாத இருதயத்தையும் பயப்படாத ஒரு ஜீவியத்தை கொடுத்திருக்கிறதுனால் இப்போ உங்களுக்கு தேவை நல்ல திடன் கொள்ளுகிற அனுபவம். அதைத்தான் இயேசு சொன்னார். நீங்கள் திடன் கொள்ளுங்கள், அப்போ அழகாய் ஜெயித்து விடலாம் என்று ஆண்டவர் சொன்னார். எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த திடன் கொள்ளுதல் என்பதை குறித்து இன்னும் நிறைய காரியங்களை ஆண்டுடைய வார்த்தை நமக்கு ஆலோசனையாய் சொல்லுகிறது. அந்த திடன் கொள்ளுதல் என்பது எது? அந்த திடன் கொள்ளுதல் எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம். 2 நாளாகவும் 15:7 வாசிக்கிறேன். நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றான். நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல். கர்த்தர் நல்லவே. சிலருக்கு பிரச்சனை வந்துட்டாக்கா,
சிலருக்கு போராட்டம் சோதனை வந்துட்டாக்கா மூளையில முடங்கிடுறது, மனம் சோர்ந்து போயிருது, இருதயம் தமனமா தவிச்சிருது, நல்லா சாப்பிடுறது கிடையாது, நல்ல தண்ணி குடிக்கிறது கிடையாது, யாரோடும் சந்தோஷமா பேசி கலகலப்பா இருக்கிறது கிடையாது. காரணம் அவங்களுடைய இறுதி என்ன ஆயிருச்சு, நெகிழ்ந்துச்சு. நல்ல ஸ்ட்ராங்கா இருந்த இருதயம் அப்படி தொலை தொலைன்னு ஆயிடுச்சு, நொழு நொழுன்னு ஆயிடுச்சு. கர்த்தர் நல்லவன். அதனால அந்த 2 நாளாகவும் 15:7 சொல்லுகிறபடி அவங்களால என்ன பண்ண முடியல, டெய்லி ஒர்க் அவங்களால பார்க்க முடியல, முன்ன மாதிரி வேலை செய்ய முடியல, எதை செஞ்சாலும் ஒரு சலிப்பு தட்டுது. இது எல்லாமே உங்கள் திடகார்த்தத்தை குறைக்கிறதா இருக்கிறது. நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த திடன் கொள்ள வேண்டும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. ஓ கர்த்தர் நல்லவை. இந்த திடன் கொண்டு ஆண்டவருக்காக காரியத்தை சாதிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். கர்த்தர் நல்லவை. இந்த திடன் கொள்ளுகிறதை குறித்து ஒரு வார்த்தை வாசிக்கிற பாருங்க. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். பிலிப்பியர் 1:14. சகோதரரில் அநேகர் என் கட்டுகளாலே கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. இயேசு சொன்னார், நீங்க ஜெயிப்பதற்கான அருமையான ஒரு வழி உண்டு. அதை நான் சொல்லிக் கொடுக்கிறேன். என்னன்னா, நீங்க திடன் கொண்டால் ஜெயிக்கலாம். இந்த திடன் கொண்டால் ஜெயிக்கலாம் என்று சொன்னா, திடன் கொள்ளுதலுக்கு அழகான ஒரு விளக்கத்தான் சொல்லாரு. அவர்கள் அதிகமாய் துணிந்திருக்கிறாங்க. என்னதான் நடக்கும் பார்ப்போம், என்னதான் சம்பவிக்கும் பார்ப்போம், பெருசா எண்ணத்துல போய் முடிஞ்சிட போகுது, அதையும் நம்ம கவனிப்போமே. அப்படியெல்லாம் அவங்க ஒண்ணும் பண்ண முடியாது, அப்படியெல்லாம் எதுவும் செய்ய முடியாது. தேவன் என்னோடு இருக்கிறார். கர்த்தர் நல்லவை. எளிதாய் ஜெயிக்க வைக்கிறவர் என்னோடு இருக்கிறார், என்னை திடப்படுத்துகிறவர் என்னோடு இருக்கிறார். இப்படி ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துட்டாலே அதுதான் இந்த அழகான வசனம் பிலிப்பியர் 1:14 சொல்லுகிறது. அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள். எப்படி துணிந்திருக்கிறார்கள்? திடன் கொண்டு, கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயமில்லாமல் துணிந்திருக்கிறார்கள். கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயமில்லாமல் துணிந்திருக்கிறார்கள். இதுதான் அந்த திடன் கொள்ளுகிற அருமையான அனுபவம். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயமில்லாமல் துணிஞ்சு இருந்தது யார் அப்படின்னா, நிறைய பேரை சொல்லலாம். அதுல எனக்கு ரொம்ப துணிச்சலான ஒரு மனுஷன், திடன் கொண்ட ஒரு மனுஷன், எந்த சூழ்நிலையிலும் சோத்திரம் மன அதிகாரங்களுக்கு இணங்காம தேவனோடு கூட இருந்த ஒரு மனுஷன் நான் சொல்லணும் அப்படின்னா கர்த்தர் நல்லவன். எரேமியாவைத்தான் நான் சொல்லணும். எரேமியா என்கிற மனுஷன். இந்த எரேமியா யார்? கர்த்தர் அருமையான ஒரு நல்ல தீர்க்கதரிசி. இந்த சோத்திரம், இந்த அருமையான தீர்க்கதரிசி ஒரு நாள் தன் வாழ்க்கையில தேவனுடைய தீர்க்க தரிசனத்தை சொல்லிட்டு இருக்கும் போது ராஜாவுக்கு எதிரான தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறார். அந்த ராஜாவுக்கு எதிரான தீர்க்க தரிசனம் சொன்ன உடனே ஒருத்த அவரை வாயில அடிக்கிறான், ஒருத்த குற்றம் சாட்டுறான், இன்னொருத்த என்ன பண்ண புடிச்சு கொண்டு போய் நீ எப்படி ராஜாவுக்கு எதிராக சொல்ல முடியும் சொல்லிட்டு தூக்கி கொண்டு போய் உளையான கிணற்றிலே இந்த எரேமியாவை தள்ளிவிட்டார்கள். கர்த்தர் நல்லவேர், கர்த்தர் நல்லவேர், கர்த்தர். ஒரு கிணற்றுல உளையான கிணறு, அங்க சேறு இருக்கிறது, சகதி இருக்கிறது, சுத்துற ஈரம் இருக்கு, பெரிய தண்ணி கிடையாது, ஒரு ஈரம் இருக்குது. அதுல கொண்டு போய் கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே இந்த எரேமியாவை போட்டுட்டாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த கிணத்துல கொண்டு போய் போட்ட உடனே இவன் சேற்றிலும் சகதியிலும் கால் உள்ளே சிக்கி கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா அவன் சேற்று
சேற்றுக்குள் மூழ்கி கொண்டிருக்கான். இன்னும் கொஞ்ச நேரம் போனாக்கா அந்த சேற்றுக்குள் முழுவதுமாய் போய் எரேமியா மூச்சு திணறி செத்து போயிடுவான். ஆனா நீங்க சொல்ற எரேமியாவின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரத்தை வீட்டுல படிச்சு பாருங்க. எரேமியா 38ஆம் அதிகாரம். அந்த உயிர் போகக்கூடிய நேரத்துல அவன் உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா சகதிக்குள் மூழ்கி கொண்டிருக்க நேரத்துல கூட அருமையான தேவ மனுஷனும் தீர்க்கதரிசியுமான எரேமியா கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். திடப்படுத்தினது மாத்திரமல்ல, மனம் பதறவே இல்லை, பயப்படவே இல்லை. ரொம்ப முக்கியமா அவன் ரொம்ப தைரியமா துணிஞ்சிருந்தான். என்னதான் பண்ண முடியும், போனா என் உயிர் தான் போகும், போகட்டும், கர்த்தர் நல்லவர், துணிஞ்சிருந்தான். அந்த துணிச்சலை ஆண்டவர் பார்த்தார். அந்த துணிச்சலை பார்த்த கர்த்தர் அந்த எந்த அரண்மனையில அந்த எரேமியாவை தூக்கி எந்த கிணத்துல போட்டாங்களோ அதே அரண்மனையில எபேத் மெலேக் என்கிற அருமையான ஒரு மனுஷனை ஆண்டவர் அனுப்பினார். இந்த எபேத் மெலேக் என்கிற மனுஷனை ஆண்டவர் அனுப்பினார் பாருங்க. அவன் வந்து அழகா பழம் புடவைகளையும் கந்தல் துணிகளை எடுத்துக்கொண்டு நேரடியா போய் எரேமியா இருந்த அந்த கிணற்றுக்குள் அந்த கயிற்ற உள்ள இறக்கி அந்த எரேமியாவை அருமையாய் மேலே தூக்கி கொண்டு வந்து விட்டான். இப்ப நல்லா கவனிக்கணும். நல்ல திடனா இருந்ததுனா எரேமியா திடனா இருந்ததுனால, மனம் பதறாமல் இருந்ததுனால, சோத்திரம், அவன் நல்ல துணிச்சலா இருந்ததுனால அவனுடைய திடன், அவனுடைய மனம் பதறாத தன்மை, அவனுடைய துணிச்சல் இப்ப அவனுக்கு என்ன கொடுத்துச்சு? அருமையான ஒரு மீட்பை கொடுத்து விட்டது. அல்லேலூயா. ஜெயிப்பதற்கு பல வழிகள் உண்டு. அதிலே ஒன்று, தீங்கு தேவனுக்கு தீங்கு செய்யாம இருந்தா எளிதா ஜெயிக்கலாம். ஜெயிப்பதற்கு இரண்டாவது ஒரு வழி இருக்குது. அதுதான் கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொள்ளுகிறேன், துணிஞ்சிருக்கிறேன். அந்த ஒரு வாழ்க்கை எரேமியாவை போல இருந்தா, அந்த எரேமியாவை காப்பாற்றப்பட்டதை போல உங்களை, என்னை, நம்மை தேவன் காப்பாற்றுவார். அதுல சந்தேகமே கிடையாது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் வல்லமையும் உண்டாவதாக. ஜெயிப்பதற்கு பல வழிகள். அந்த பல வழியிலே 2 வழிகளை இதுவரைக்கும் நாம் பார்த்தோம். அந்த ஜெயிப்பதற்கு வேண்டிய இன்னொரு அருமையான வழியை உங்களுக்கு நான் பரிசுத்த வேதாகமத்தில் இருந்து கற்றுக் கொடுக்கிறேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 33வது வசனம். தேவனுடைய செய்திக்கு ஆதாரமாய் வாசித்து தலையங்க வாக்கியம். அதே வசனத்துல ஜெயிப்பதற்கான இன்னொரு அருமையான வெளிப்பாடு அங்கு சொல்லப்பட்டிருக்குது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 33வது வசனம் வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்க. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். இங்கு வாழ்க்கையிலே ஜெயிப்பதற்கு 3வது அருமையான ஒரு ஆலோசனையை பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு முதல் ஆலோசனையை காலேப் சொல்லிக் கொடுக்கிறார். நீ தேவனுக்கு தீங்கு பண்ணக்கூடாது, தேவனுடைய ஊழியத்துக்கு தீங்கு பண்ணக்கூடாது, அப்போ நீ ஜெயிப்ப, எளிதா ஜெயிக்கலாம். 2வது வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு இயேசு சொல்லிக் கொடுக்கிறார். நீங்கள் திடன் கொள்ளுங்கள். திடன் கொள்ளுதல் மனம் பதறாமல் இருப்பது, துணிஞ்சு இருப்பது. அப்படி இருந்தாக்கா எரேமியா எப்படி காப்பாற்றப்பட்டானோ உங்களை நான் காப்பாற்றுவேன், நீங்க ஜெயிப்பீர்கள். இப்ப வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு, ஜெயம் பெறுவதற்கு இப்ப வேதம் நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கு. காலேப் சொன்னது போய்
ஓ கர்த்தர் நல்லவே. இயேசு சொன்னது போய் இப்போ வேதம் நமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுது. ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்யணுமா? அந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்லுது, விசுவாசத்தினாலே நீங்கள் ஜெயிக்கலாம். அல்லேலூயா. விசுவாசத்தினாலே நீங்கள் ஜெயிக்கலாம். எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, ஓ சுத்ரோ, இந்த விசுவாசத்தினாலே ஜெயிக்கிறது என்றால் என்ன? இந்த விசுவாசத்தினாலே ஜெயிப்பது என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? ஓ கர்த்தர் நல்லவே. இந்த விசுவாசத்தினாலே ஜெயிக்கிறது என்பது அவ்வளவு சாதாரண காரியம் கிடையாது. அந்த விசுவாசத்தினால் என்று சொன்னால் ஆபகு தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஆபகுக் 2:4 வாசிக்கிறேன், கவனிங்கள். இதோ அகங்காரியாய் இருக்கிறானே, அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானது அல்ல, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அல்லேலூயா. இப்போ வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு 3வது ஒரு வழியை வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே. விசுவாசத்தினால் என்றால் என்ன அர்த்தம்? அது நீதிமானை போல, நல்ல நீதி செய்கிற ஸ்திரியை போல நம்மை மாற்றிக்கொள்வதையும், அந்த சூத்திரம் மாறும்போது கிடைக்கிற வெற்றியை தான் எங்க விசுவாசத்தினாலே ஜெயம் என்று சொல்லுகிறோம். அந்த ஆபகுக் 2:4 அழகாய் சொல்லுகிறது, இதோ அகங்காரியா இருக்கிறானே, அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானது அல்ல. அகங்காரியா இருந்தா வாழ்க்கையிலே ஜெயிக்க முடியாது. ஓ சொத்து, ஆத்துமா செம்மையா இல்லாட்டி ஜெயிக்க முடியாது. ஆனா எழுதி வைத்துக் கொள்ளுங்க, நீங்க ஒரு நீதிமானா இருந்தா, தேவனுடைய நீதியை நடப்பிக்கிற ஸ்திரியா இருந்தா, உங்களால் யாரையும் ஜெயிக்க முடியும். உங்களால் எதையும் ஜெயிக்க முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அப்போ அதுக்கு தேவை என்ன? நல்ல ஒரு விசுவாசம், நீதிமானுக்கு ஒப்பான அருமையான விசுவாசம். அந்த விசுவாசம் இருந்ததுன்னா கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. நாம் இந்த உலகத்திலே இருக்கிற அந்நியர்கள், பரதேசிகள், அக்கிரமக்காரர்கள், மீறுதலானவர்கள், அநியாயக்காரர்கள், பாவம் செய்கிறவர்கள், துணிகரமானவர்கள், எரிச்சலை மூட்டுகிறவர்கள், இவர்கள் யாரையும் தேவனுடைய கிருபையை முன்னிட்டு நம்மால் ஜெயிக்க முடியும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இப்ப விசுவாசத்தினாலே ஜெயிக்கணும். அப்போ இங்க விசுவாசம் என்றால் என்ன? விசுவாசம் என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? ரோமர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11வது வசனம். ரோமர் 4:11. மேலும் விருத்த சேதனமில்லாத காலத்தில் அவன் விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்த சேதனமாகிய அடையாளத்தை பெற்றான். விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் நீதி எண்ணப்படும் பொருட்டாக அவர்களுக்கு அவன் தகப்பனாயிருக்கிறான். அல்லேலூயா. இந்த விசுவாசம் என்றால் என்ன தேவ பிள்ளைகளே? இந்த விசுவாசம் என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, நீதிக்கு முத்திரையாய் விளங்குகிற அதுதான் நல்ல விசுவாச வாழ்க்கையின் அடையாளமாய் காணப்படுகிறது. நீதிக்கு முத்திரையாக தேவனுடைய நாமத்துக்கு மகிமை கிருபை தயை உண்டாவதாக. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தினால் ஜெயிக்கிறோம் என்று சொன்னா, அந்த விசுவாசம் நம்முடைய ஜீவியத்திலே நல்ல ஒரு முத்திரையாய் காணப்பட வேண்டுமே, நல்ல அருமையான ஒரு முத்திரையாய் வெளிப்பட வேண்டுமே. அந்த முத்திரை இருக்கும் என்று சொன்னால், ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அவர்கள் வாழ்க்கையிலே கொஞ்சம் விசுவாசம் இருந்தாலும் அந்த கொஞ்ச விசுவாசமே அவர்களை ஜெயிக்க வைத்துவிடும்.
அவர்கள் எல்லாவற்றையும் சுதந்திரிக்க வைத்துவிடும். அவர்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வைத்துவிடும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த விசுவாசத்தினாலே நீதிக்கு முத்திரையாக விளங்கினது யார்னாக்கா, ஆதி விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாம். இந்த ஆபிரகாமுடைய கர்த்தர் முத்திரையாகிய விசுவாசம்தான் அவர் வாழ்க்கையிலே ஜெயித்தார். அப்படியானா இந்த ஆபிரகாம் ஜெயித்தார் 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 விசுவாசத்தினாலே மேற்கொண்டான் என்று சொல்லுகிறோமே. ஆபிரகாம் எதையா ஜெயித்தார் அப்படின்னா, முதலாக தன்னுடைய வயதை அவர் ஜெயிக்கிறார். தன்னுடைய வயது என்ன வயது? ஏறத்தாழ 100 வயது ஆயிருச்சு. ஆனா அந்த 100 வயதுல கூட பிள்ளை பெறத்தக்கதான வாலிபனாய் அவர் காணப்பட்டது. அப்போ ஆபிரகாம் முதலாவது தன்னுடைய வயதிலே ஜெயிக்கிறார். இரண்டாவது, இந்த ஆபிரகாம் எதை ஜெயித்தார் என்று சொன்னா, தன்னுடைய சரீரத்தை ஜெயித்தார். இதுதான் ரொம்ப முக்கியம். தன்னுடைய சரீரத்தை எப்படி ஜெயித்தாரு? இந்த 90 வயது 95 வயது 100 வயதுன்றது நரம்பெல்லாம் தளர்ந்துடும். எலும்பெல்லாம் ஓஞ்சிடும், தசையெல்லாம் தொங்கி போயிடும். அவங்களால ரொம்ப துணிகரமா ரொம்ப வேகமா எதையும் பண்ண முடியாது. ஆனா இந்த ஆபிரகாம் தன்னுடைய சரீரத்தை ஜெயித்ததுனாலதான் ஒரு புதுமண தம்பதியை போல, புதிதாய் விவாகம் பண்ணினதை போல தன் மனைவியோடு சம்யோகம் கொண்டு அழகான ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க இந்த ஆபிரகாமால் முடிந்தது. அப்ப ஆபிரகாம் முதலாவது தன்னுடைய வயதை ஜெயித்தார். இரண்டாவது, கர்த்தர் நல்லவன், தன்னுடைய சரீரத்தை ஜெயித்தார். அதோடு ஆபிரகாமுடைய ஜெயம் நின்று விடவில்லை. மூன்றாவது, இந்த ஆபிரகாம் தன்னுடைய மனைவியை ஜெயித்தார். தன்னுடைய மனைவியை ஒரு முறை 2 முறை அல்ல, பல முறை ஜெயித்தார். ஒரு முறை ராஜா ஆபிரகாமுடைய மனைவியை தூக்கிட்டு போயாச்சு. அப்புறம் ஆண்டவர் கிரியை செய்து அந்த ரசோத்திரம் மனைவியை காப்பாற்றினார். இன்னொரு முறை ஆபிரகாமுடைய மனைவியை லோத்துவை சுற்றில் இருக்கிற 5 ராஜாக்கள் கொள்ளையடிக்க பார்க்கிறாங்க, தூக்கிட்டு போக பார்க்கிறாங்க. அப்ப ஆபிரகாம் தான் தொடர்ந்து போய் ஒரே நேரத்துல 5 ராஜாக்களை ஜெயித்து லோத்துவையும் அவனுக்கு உண்டானவைகளையும் தன்னுடைய மனைவியையும் எல்லாவற்றையும் காப்பாற்றி கொண்டு வந்தான். அப்போ இந்த ஆபிரகாம் மூன்றாவதா தன் மனைவியை ஜெயித்தான். மனைவியின் வாலிபத்தின் பருவத்தை காப்பாற்றினான், ஜெயித்தான். அதோடு மாத்திரமல்ல, ஒரு நேரம் வரும்போது இந்த சாராளுக்கும் ஆகாருக்கும் வாக்குவாதம் வந்துவிட்டது. அப்ப 2 பேரும் சமாதானப்படுத்த முடியல. ஆண்டவர்கிட்ட போய் கெஞ்சினான், ஆண்டவரே திடன் கொள்ளுங்கள், ஜெயிக்கலாம் என்று சொன்னீரே, நான் திடன் கொள்ளுகிறேன், ஆனா எப்படி திடன் கொள்ளுவது? அப்ப ஆண்டவர் அழகா ஒரு சொன்னார், சாராள் உனக்கு என்ன சொல்லுகிறாளோ அதன்படி செய் அப்படின்னு அவர் ஆலோசனை கொடுத்தார். உடனே வந்தான். சாராள் சொன்ன வார்த்தையின்படி ஆகாருக்கு ஒரு துருத்தினரை தண்ணீரை கொடுத்து அனுப்பிட்டான். இப்ப நடந்தது என்ன? வீட்டுக்குள் உண்டாகி கொண்டிருந்த மிகப்பெரிய சண்டை பிரச்சனை முடிவுக்கு வந்தது. அங்க சுதந்திர தன் மனைவியாகிய சாராளை மீண்டும் அவன் ஜெயிக்கிறான். அதோடு மாத்திரம் இல்லை, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக இந்த ஆபிரகாம் சோதோம் கொமோராவை ஜெயித்தான். சோதோம் கொமோராவை எப்படி ஜெயித்தான்? அந்த பட்டணத்தை அழிக்க போகிறேன்னு சொன்ன உடனே 50 நீதிமான்கள் 45 நீதிமான்கள் 40 சொல்லி கடைசி 5 வரைக்கும் வந்தான். ஆனா அந்த சோதோம் கொமோரா பக்கத்துலதான் ஆபிரகாம் இருந்தார். ஆனாலும் பாருங்க, சோதோமும் கோமராவும் எரிந்தது, புகைக்காடாய் எழுந்தது, அக்கினி மூண்டது. ஆனாலும் பக்கத்துல குடியிருந்தேன் ஆபிரகாமுக்கோ ஆபிரகாமுடைய வீட்டாருக்கோ ஒரு சேதம் வரவில்லை. இப்படி திடன் கொள்ளுவதனால் ஜெயிப்பது, திடன் கொள்ளுவதனால் ஜெயித்தது யார் என்று கேட்டா விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாம். அப்ப கர்த்தருடைய ஊழியக்காரனாகி நான் சொல்றேன், இந்த காலை வேளையிலே இந்த தேவ சத்தத்தை யார் ரொம்ப பயபக்தியோடு ஜெபத்தோடு கவனிக்கிறீங்களோ, இந்த ஆபிரகாமுக்கு பல காரியத்துல ஜெயத்தை கொடுத்து
நிறைய காரியத்துல ஆண்டவர் ஜெயித்து கொடுத்தார். இந்த ஆபிரகாம் பரலோகத்தையே ஜெயித்தான் என்று சொல்லலாம். வேதாகமத்தை ஜெயித்தான் என்று சொல்லலாம். வேதாகமத்தை எப்படி ஜெயித்தாரு? மத்தேயு சுவிசேஷம் 1:1 முதல் பேரே இந்த ஆபிரகாம் தான் வருது. மற்ற பேர்லாம் அப்புறம் தான் வருது. அப்ப ஆபிரகாமின் பேர் ஒரு வேதாகமத்துல முதல் புஸ்தகத்துல முதல் அதிகாரத்துல முதல் வசனத்துல முத வருதுன்னா அவன் வேதத்தை ஜெயித்தான். அடுத்தது பரலோகத்தை ஜெயித்தான்னு சொன்னேன். ஏன்னாக்கா எவ்வளோ பரிசுத்தவான்கள் ஆபிரகாமுக்கு முன்னாடி சரி பின்னாடி சரி பரலோகத்துக்கு போனாங்க. ஆனா ஐஸ்வர்யவானும் லாசருவும் செத்த போது லாசரு போய் மேல உட்கார்ந்தது ஆபிரகாமுடைய மடியில தான். அப்போ மற்ற எத்தனையோ பரிசுத்தவானது அங்க யாரையும் சொல்லப்படல. இதுல என்ன தெரிகிறது? கர்த்தர் நல்லவன், அவன் பரலோகத்தையும் ஜெயித்தான். இது எல்லாமே அந்த திடன் கொள்ளுவதனால் வருகிற ஜெயங்கள். இப்படிப்பட்ட ஒரு திடன், இப்படிப்பட்ட ஒரு துணிந்திருக்குதல், இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம், விசுவாசத்தினால் ஜெயிப்பது. அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னாக்கா தேவனுக்கு மகிமை கிருபை தயை உண்டாவதாக. இந்த விசுவாசத்தை கொண்டு இந்த ஆபிரகாம் இத்தனை காரியங்களை ஜெயித்தாரே, அதே ஜெயத்தை உங்க மனைவியின் காரியத்துல கொடுப்பா, அதே ஜெயத்தை உங்க கணவன் காரியத்துல கொடுப்பா, அதே ஜெயத்தை உங்க தாம்பத்திய ஜீவியத்துல கொடுப்பா, அதே ஜெயத்தை சூத்திரம் வேலைக்காரர்கள் மத்தியில கொடுப்பா, அதே ஜெயத்தை உங்களுக்கு வேதத்துல கொடுப்பா, அதே ஜெயத்தை அவர் பரலோகத்துல கொடுப்பா. இது இந்த இவ்வளவு பெரிய ஜெயங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு அஸ்திபாரம் என்னன்னாக்கா விசுவாசம். விசுவாசம். அந்த விசுவாசத்தினாலே ஆபிரகாம் ராஜ்யத்தை ஜெயித்தான், ராஜ்யங்களை ஜெயித்தான், அதிகார வர்க்கங்களை ஜெயித்தான். இதுதாங்க அந்த ஜெயம். இந்த மாதம் நமக்கு ஜெயத்தின் மாதம். அது நல்ல அருமையான ஜெயத்தின் மாதமா இருக்கிறதுனால கர்த்தர் நல்லவே, இந்த நல்ல ஜெயத்தை குறித்த சத்தியங்களை ஆண்டவர் நமக்கு ஆழமான உபதேசங்களாய் சொல்லிக் கொடுத்து வருகிறார். இந்த சத்தியங்களை கேட்கிற நீங்கள் இதை கேட்டு விட்டு விடாதபடிக்கு ஆண்டவரே நான் சோத்திரம் கர்த்தர் நல்லவே காலேபை போல எளிதாய் ஜெயிக்க வேண்டும். ஆண்டவரே இயேசுவாகிய உம்மை போல திடன் கொண்டு நான் ஜெயிக்க வேண்டும். ஆண்டவரே கர்த்தர் நல்லவன், என் வாழ்க்கையிலே விசுவாசத்தினாலே ஆபிரகாமை போல நான் ஜெயிக்க வேண்டும். எனக்கு இந்த ஜெயங்கள் எல்லாம் தாரும் என்று கேட்டாக்கா ஆண்டவர் நிச்சயமா அந்த ஜெயத்தை கொடுப்பார். நிச்சயமா அந்த கிருபையினால் நிரப்புவார். தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்துவார். ஜெயிப்பதற்கான வழி, அந்த ஜெயிப்பதற்கான வழியிலே இன்னொரு அருமையான ஆலோசனை ஆண்டவரால் நமக்கு கொடுக்கப்பட்டது. அந்த அருமையான இன்னொரு ஆலோசனை என்ன? 1 யோவான் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். 1 யோவான் 2:13 வாசிக்கிறேன். பிதாக்களே, நீ சொல்ற ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். இந்த ஜெயிக்கிறதற்கு பல வழிகள் உண்டு. அதுல இங்கு 4வது ஒரு வழியை வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. என்ன வழி? நீங்கள் அறிந்திருக்கிறதினாலே. ஆமென். அறிந்திருக்கிறதினாலே ஜெயிக்க முடியும். அந்த அறிந்திருக்கிற ஒரு நல்ல முன்னேற்பாடு, நல்ல முன்கூட்டிய அறிவு, அந்த சிந்தனை நமக்கு இருக்கும் என்று சொன்னால்
நிச்சயமாய் நம்மால் ஜெயிக்க முடியும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அப்போ இந்த அறிந்திருக்கிறத அந்த அனுபவத்தை இங்கே 1 யோவான் 2:3 2 முறை அந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார். அறிந்திருக்கிறதினாலே என்கிற அந்த வார்த்தையை ஆண்டவர் எழுதும் போது 2 முறை எழுதுகிறார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அப்ப இந்த அறிந்திருக்கிறதல் என்றால் என்ன? அறிந்திருக்குதல் என்பது எதை குறிக்கிறது? வாசிக்கிறேன். அதே 1 யோவான் புஸ்தகம், அதே 2:14 பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஏன்னாக்கா அதே வசனம் சொல்லுது, நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினால். ஆமென். நீங்க வாழ்க்கையிலே சகோதரரே கவனிங்க, சகோதரிகளே கவனிங்க, ஜெயிக்கணும் அப்படின்னாக்கா எதிராளி யார் என்பதை முதலாவது அறிஞ்சிருக்கணும். தாவீது கோலியாத்தை ஜெயிக்க போயிருந்தான். தாவீது கோலியாத்துடைய பாளையத்துக்கு போயாச்சு. ஆனா கோலியாத்து தான் அங்க பிசாசு, கோலியாத்து தான் சண்டை போட வர்றான்னு சொல்லி இந்த தாவீதுக்கு தெரியாது. ஆனா பாக்குறான், கோலியாத்து சிரிக்கிறான், கோலியாத்து வார்த்தைய கக்குறான், என்னென்னமோ சொல்றான். அப்புறம்தான் தாவீதுக்கு கொஞ்சம் புரிய வருது, ஓ இந்த உயரமா இருக்கிற மனுஷனாகிய கோலியாத்து, ஓ இவங்க ஜெயிக்க வேண்டிய மனுஷனாய் இருக்கிறான். இவர்களை ஜெயிக்க கூடாது, இஸ்ரவேலராகிய இவர்கள் அவனை ஜெயிக்க வேண்டும். ஓ அதுதான் காரணமா என்று கோலியாத்து ஒரு எதிராளி என்பதை தாவீது முதலாவது அறிந்து கொண்டான். அதை அறிந்து கொண்டபடினால்தான் அவன் நேரடியா சவுல் என்கிற ராஜா கிட்ட போறான். ராஜாட்ட போய் சொல்றான், என்னை அனுப்புங்க, நான் போய் அந்த கோலியாத்தை ஜெயிக்கிறேன். இப்ப நல்லா கவனிக்கணும், எதிரி யார் என்பது மாத்திரம் இந்த தாவீது அறிந்திருக்கவில்லை, எதிரியை மேற்கொள்வது எப்படி என்பதை சரியா அறிஞ்சிருந்தார். இந்த அறிந்து கொள்ளுகிற அனுபவம் எப்போ வந்தது? அந்த நேரத்துல சவுல் தாவீதை கூப்பிட்டு கிண்டல் பண்ணான். அவன் சிறு வயது முதல் யுத்தத்தை கற்றவன் கோலியாத். உனக்கு யுத்தமும் தெரியாது, ஒன்னும் தெரியாது, நீ போ, உன்னால முடியாதுன்ட்டு. அப்புறம் ராஜா வஸ்திரத்தை கொடுத்து போகிறான், அதுலயும் நடக்க முடியல, அதுவும் முடியாதுன்ட்டான். இப்பதான் தாவீது அழகா சொல்றாரு, ராஜாவே நான் எப்படி ஜெயிப்பது என்பதை அறிந்திருக்கிறேன். அதுக்கு என்ன காரணம்னா, நாடு மேய்ச்சிட்டு இருக்கும் போது ஒரு நாள் சிங்கம் வந்தது, அதை நான் ஜெயித்தேன். இன்னொரு முறை கரடி வந்தது, அதை நான் ஜெயிச்சேன். காட்டுக்குள்ள ஒத்தைக்கு ஒத்தியா தனியா இருந்து சிங்கத்தையும் கரடியும் ஜெயிக்க என் ஆண்டவர் எனக்கு உதவி செய்திருக்கிறார்னாக்கா, இந்த கோலியாத்தையும் மாத்திரம் இவனையும் ஜெயிப்பேன். இப்ப நல்லா கவனிக்கணும், வாழ்க்கையில் ஜெயம் பெறணும், வெற்றி வேணும், வெறும் ஜெபிக்கிறது மட்டும் ஜீவியம் கிடையாது. ஜெயிப்பதற்கான வழிகளை அறிந்திருக்க வேண்டும். அதைத்தான் அந்த 1 யோவான் 2:13 சொல்லுகிறது, நீங்கள் அறிந்திருக்கிறதினால் எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, சரியான புள்ளி விவரங்கள் தெரியாம முதலாவது யாரிடத்திலும் வாயை திறக்க கூடாது. சரியான காரணம் தெரியாம யுத்தத்துல இறங்க கூடாது. எல்லாம் அறிஞ்சிருக்கிற ஒரு பழக்கம் நமக்கு ரொம்ப முக்கியம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த அறிந்திருக்கிற அருமையான ஒரு நல்ல நடக்கை நம்மட வாழ்க்கையில இருக்குமானா, தெரிஞ்சு வச்சிருந்தோம்னா நிச்சயமா ஜெயிக்க முடியும், கண்டிப்பா ஜெயிக்க முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த அறிந்திருக்கிற பக்கத்துல இருக்கிறது யார் என்று அறிந்து கொள்ளுங்க.
ஓ சோத்திரம், நல்ல மனிதர்களா இல்லையா என்பதை அறிந்து கொள்ளுங்க. அவங்க கர்த்தருக்கு ஏற்றவர்களா இல்லையா என்பதை அறிந்து கொள்ளுங்க. இதெல்லாம் அறிந்து கொண்டாதான் ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, நம் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். ஒரு வசனத்தை காட்டுகிறேன். யோபுவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1வது வசனம். யோபு 13:1. இதோ இவை எல்லாவற்றையும் என் கண் கண்டு என் காது கேட்டு அறிந்திருக்கிறது. அல்லேலூயா. அடுத்த வசனத்துல 2வது வசனம் சொல்றாரு, நீங்கள் அறிந்திருக்கிறதை நானும் அறிந்திருக்கிறேன், நான் உங்களுக்கு தாழ்ந்தவன் அல்ல. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் ஊழியத்துல ஜெயிக்க முடியாததுக்கு காரணம், ஆவிக்குரிய ஜீவியத்துல ஜெயிக்க முடியாதது காரணம், சொந்த குடும்ப வாழ்க்கையில ஜெயிக்க முடியாதது காரணம், நல்ல வியாபாரம் பிசினஸ்ல தொழில ஜெயிக்க முடியாத காரணம். ஓ மிஷனை பத்தி தெரியும், பணத்தை பத்தி தெரியும், ஆனா அந்த சூழ்நிலைய பத்தி ஒண்ணும் தெரியாது, இடத்தை பத்தி ஒண்ணும் தெரியாது, சரியா அறிஞ்சுக்கிறது கிடையாது. ஆனா முரட்டு விசுவாசம் என்று சொல்லிட்டு என்னால முடியும் பார்த்துக்கலான்னு போறது. ஆனா இங்கு யோபுவின் புஸ்தகத்தில் அழகான வார்த்தை சொல்லுகிறது, இதோ இவை எல்லாவற்றையும் என் கண்கள் கண்டு அறிந்திருக்கிறது, என் காதுகள் கேட்டு அறிந்திருக்கிறது, நானும் அவைகளை அறிந்திருக்கிறேன். அதனால ஒண்ணு சொல்றேன், நான் உங்களுக்கு தாழ்ந்தவன் அல்ல என்று சொல்லி ஒரு வெற்றி வீராப்பின் வார்த்தையை, ஒரு வெற்றி முழக்கத்தை இந்த யோபு அருமையாய் சொல்லுகிறார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அப்போ நீங்க வாழ்க்கையில சோத்திரம் ஜெயிக்கணும், நல்ல ஜெயம் பெறணும்னா இந்த பிரச்சனை என்பது எதனால வந்தது என்பதை அறிந்து கொள்ளும். 2வது, இந்த பிரச்சனைக்கு யார் காரணம் என்பதை அறிந்து கொள்ளும். நீங்க நல்லா கவனிக்க ஒரு ரகசியத்தை சொல்லித்தர, நிறைய பேர் வாழ்க்கையில யுத்தத்தை ஜெயிக்கிறதுக்கு அவங்க என்ன பண்றாங்க, எதிர்த்தாப்புல யார் இருக்காங்களோ அவங்கதான் எதிரின்னு நினைக்கிறாங்க. எதிர்ப்புறத்துல இருக்கிறவங்க தான் எதிரின்னு நினைக்கிறாங்க. கிடையாதுங்க. இன்னைக்கு நிறைய பிரச்சனை, சில யுத்தத்துல சண்டைக்கு வருவாங்க, அவங்க நிக்கிறது அவங்களா இருக்கும், ஆனா அவங்க அனுப்புனது வேற ஆளா இருக்கும். இப்ப கவனி, கோலியாத்து நிக்கிறான், தாவீது போய் யுத்தத்தை நிக்கிறார். அங்க கோலியாத்து தூக்கம் இல்லாம சாப்பிடாம அதுக்காக யுத்தத்துக்கு வந்தா இல்ல. இந்த கோலியாத்தை கொண்டு அந்த ஏலா பள்ளத்தாக்குகள் நிறுத்தினது யாருன்னா பெலிஸ்தர்கள். அவங்கதான் சொல்றாங்க, நம்ம ஜாதி, நம்முடைய சன்னம், நம்முடைய நாடு, நம்முடைய மக்கள், நமக்காக நீ யுத்தம் பண்ணாம யார் பண்றது? போ, உன்னை பார்த்தாலே சவுல் நடுங்குவான், உன்னை பார்த்தாலே தாவீதுடைய அண்ணன்மாரெல்லாம் நடுங்குவாங்க, உன்னை பார்த்தாலே இஸ்ரவேல் ஜனங்க ஓடி போயிடுவாங்க. அதனால கோலியாத் போ 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 போய் அங்கே பள்ளத்தாக்கு நில்லுன்னு சொல்லி இந்த யுத்தத்துக்கு கொண்டு கோலியாத்தை நிறுத்தினதே அங்கு பெலிஸ்தர்கள். அதே மாதிரிதான் உங்கள்கிட்ட போராட்டத்துக்கு வர்றதே, பிரச்சனைக்கு வர்றாங்க பாருங்க, நேரடி அவங்கதான் காரணம் கிடையாது. அவங்கள சிலர் நல்ல குறு கொடுத்திருப்பாங்க, அவங்களுக்கு சிலர் நல்ல ஏற்றி விட்டுருப்பாங்க, அவங்களுக்கு சிலர் ஆசைகளை தூண்டி விட்டுருப்பாங்க. இல்லாட்டி நீங்க போ, நான் பார்த்துக்கிறேன், எனக்கு இவங்க டிஎஸ்பி தெரியும், எனக்கு எஸ்பியை தெரியும், எனக்கு இந்த அட்வொகேட்டை தெரியும், இந்த கட்சி தலைவரை தெரியும், இவங்க போன் பண்ணி சொன்னா போதும், உனக்கு ஏதாவது ஒண்ணு நான் பார்த்துக்கிறேன், நீ போ அப்படின்னு சொல்லி பின்னாடி இருக்கிறவர்கள் யாரோ தூண்டி எழுப்பி அனுப்பியிருப்பாங்க. இப்ப நல்லா கவனிக்கணும், உங்களுடைய யுத்தம் முன்னாக இருக்கிறவனுக்கு முன்பாய் அல்ல, அவர்களுக்கு பின்னாய் இருக்கிறது யார், அதுதான் அங்க கவனிக்கப்படணும். அதற்கு காரணத்தை முதல் நீங்க அறிங்க. பிரச்சனைக்கான நிலைமைக்கான காரணம் என்ன, அந்த சூழ்ச்சி என்னன்னு பாருங்க, அதை நீங்க ஜெயிக்கணும். அதுக்கு ஒரு தேவ ஞானத்தை பெற்றாலே அந்த பிரச்சனைகள், போராட்டங்கள், அவமானங்கள், நிந்தைகள் எல்லாத்தையும் கண்டிப்பா ஜெயித்துரும்.
நிச்சயமா ஜெயித்தல். அப்போ இதைத்தான் இங்க அழகாய் ஆவியானவர் சொல்லிக் கொடுக்கிறார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. அதுல எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, அந்த ஒரே வசனத்துல அந்த அறிந்திருக்கிறீர்களே என்ற வார்த்தை 2 முறை வருது. அப்போ வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா இது 2ஐயும் அறியணும். எதை ஜெயிக்கணும், எதை அறிஞ்சிருக்கணும்? முதலாவது ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனா. 2வது நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதுனா. இப்ப ஆதி முதல் இருக்கிறவர்னா யாரு? நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறார், அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறார். அவரை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். 2வது நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதுனால். ஓ சுத்திரம், நமக்கு இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் தான் முடிக்கிறோம். அப்போ நல்ல பிதாவே சொல்றோம். அப்போ அந்த பிதா யார்? இதெல்லாம் நம்ம அறிஞ்சுக்கிட்டாலே இந்த உலகத்தில் வருகிற எந்த காரியத்தை ஜெயிப்பதற்கு ஒரு பக்கம் தேவன் துணையாயிருப்பான், மறுபக்கம் நீங்கள் புரிஞ்சு வச்சிருக்கிற அந்த அனுபவங்கள் உங்களுக்கு துணையாயிருக்கும். யோபு சொன்னார் அல்லவா, என் கண் அறிஞ்சு வச்சிருக்கு, என் காது அறிஞ்சு வச்சிருக்கு, நான் அறிந்து வைத்திருக்கிறேன். உங்களை விட நான் ஒன்றும் கோலை கிடையாது, நான் ஒன்னும் கோலை கிடையாதுன்னு தைரியமா சொல்றார். காரணம், யோபுவுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, எனக்கு உடம்புல கொப்பளம் வந்ததுக்கு காரணம் நான் சாப்பிட்ட சாப்பாடு கிடையாது, அது சாத்தானுடைய கிரியை. ஐயோ, என் வீட்டார் எல்லாரும் எதிரியா மாறுற காரணம் என் மனைவியும் என் பிள்ளைகளும் கிடையாது, அவங்களுடைய ஆவியை கெடுத்த அந்த சத்துரு. இதெல்லாம் யோபு அறிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் தான் பிதாவு கிட்ட புலம்புறாரு, ஆண்டோட்ட சொல்றாரு. ஓ சுத்திரம், ஆண்டோட்ட எல்லாத்தையும் அறிக்கைறாரு. அதை கேட்ட ஆண்டவை யோபுவுக்கு நல்ல ஒரு ஜெயத்தை கொடுத்தாருங்க. அப்ப அறிந்திருக்கிறேன், நல்ல காரியத்தை அறிஞ்சிருந்தா, எதிரியின் கோட்டைகளை அறிஞ்சிருந்தா, பிசாசின் தந்திரத்தை அறிஞ்சிருந்தா உங்களால் கண்டிப்பாய் ஜெயிக்க முடியும். இதே பிரசங்கத்தை நான் தலைக்கீழால பிரசங்கம் பண்ணலாம். என்ன சொல்லலாம்? ஆண்டவர் சொல்லுகிற அந்த காலை வேளையிலே நீங்க எளிதாய் காளைவை போல ஜெயிக்க போகிறீங்க நான் சொல்லிருக்கேன். இயேசு சொன்னதுன்னு சொல்லிருக்கலாம். இயேசுவே சொல்லிட்டா திடன் கொள்ளுங்கள் ஜெயிப்பீர்கள். அப்ப இயேசுவே சொல்லிட்டா நான் கவலைப்படாதீங்க, நீங்க ஜெயிச்சிருவீங்க நான் சொல்லிருக்கலாம். ஓ கர்த்தர் நல்லவன். அடுத்து என்ன செய்திருக்கலாம்? ஈஸியா நான் சொல்லிருக்கலாம். ஒண்ணும் கிடையாது, உங்களுக்கு விசுவாசம் இருக்கு, அந்த விசுவாசமே ஜெயிச்சிரும், பயப்படாதீங்க நான் மொட்டையா சொல்லிருக்கலாம். அதே சமயத்துல நீங்க இதெல்லாம் தேடி பார்க்க வேண்டாம், ஒண்ணு அறிஞ்சிருக்க வேண்டாம், எல்லாத்தையும் கர்த்தர் அறிஞ்சிருக்காரு, அவர் ஜெயம் கொடுப்பார் சொல்லியிருக்கலாம். ஆனா அப்படி ஒரு மலுப்பலான செய்தியை, அப்படி ஒரு மேலோட்டமான வார்த்தையை ஏதோ கடமைக்கு சொல்லுகிறத அவங்க சொல்ல விரும்பல. இங்க நான் சொல்ல விரும்புகிற தெளிவான ஒரு சத்தியம், எல்லாவற்றையும் தேவச்சனங்களாக நீங்கள் அறிந்திருங்கள். அறிந்திருப்பீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பா யோபுவுக்கு ஒரு ஜெயம் கிடைத்ததை போல கண்டிப்பாய் உங்களுக்கும் ஜெயம் கிடைக்கும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. கடைசியாக வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு 5வது ஒரு வழியை வேதம் சொல்லிக் கொடுக்குது. வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான 5வது வழி, அந்த வார்த்தை வசனத்தை வாசிச்சு சில வார்த்தையை சொல்லி நான் முடிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷத்தின் புஸ்தகம் 12:11, அதாவது 12ஆம் அதிகாரம் 11வது வசனம். வெளிப்படுத்தல் 12:11. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அல்லேலூயா. வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னாக்கா கடைசியா 2 ஆலோசனை சொன்னார். 1, மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும், அப்படின்னு அர்த்தம் சாகிற வரைக்கும் போராடுங்க, செத்து போகிற வரைக்கும் போராடுங்க, உயிர் போயிரும் நினைக்கிற அளவுக்கு போராடுங்க. மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும் யுத்தம் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஜெயம் கிடைக்கும். சரி, அப்ப சாகிற வரைக்கும் போராட முடியல,
செத்து போகிற வரைக்கும் போராடிட்டே இருந்து செத்து போக நான் விரும்பல, வேற ஏதாவது வழி சொல்லுங்க அப்படின்னாக்கா அதே வசனம் தான் சொல்லுது. வெளிப்படுத்தல் 12:11 சொல்லுது, நீங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தீர்கள். அல்லேலூயா. வாழ்க்கையில உலகத்தான் ஜெயிக்கிறதற்கு அரசியல் இருக்கு. வாழ்க்கையில இந்த அரசாங்கங்கள் ஜெயிப்பதற்கு உடன்படிக்கை இருக்குது. ஆனா உலகத்திலே தேவனுடைய பிள்ளைகள் ஜெயிப்பதற்கு ஏதாவது ஒரு ஆயுதம் எனக்கு வேணும், யுத்த ஆயுதம் வேணும்னாக்கா அந்த தேவ பிள்ளைகளுக்கு ஜெயிப்பதற்கு வேதத்தில் இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம், இந்த வெளிப்படுத்தல் 12:11 சொல்லுகிறபடி வசனம் என்னும் ஆயுதம். அல்லேலூயா. அந்த வசனம் என்னும் ஆயுதம், அந்த வசனம் உங்களோடு கூட இருந்தால், ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, எந்த சூழ்நிலையும் ஜெயிக்க முடியும், எந்த நிலைமையையும் ஜெயிக்க முடியும். ஏன்னா அந்த தேவனுடைய வசனத்துல அவ்வளவுக்கு ஜீவன் இருக்கு, தேவனுடைய வசனத்துல அவ்வளவு வல்லமை இருக்கு, தேவனுடைய வசனத்துல அவ்வளவு மகிமை இருக்கு. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் அந்த வசனத்தினாலே ஜெயிக்க முடியும். சரி, வசனத்தை கொண்டு எப்படிங்க ஜெயிக்கிறதுனா, அந்த வசனத்தை நம்ம கத்தி மாதிரி நீட்ட முடியுமா? வசனத்தை இங்கிருந்து தூக்கி எறிய முடியுமானா? வசனத்தினால் ஜெயிப்பது எப்படி சொல்லி நான் முடிக்கிறேன். 1 யோவான் 3:18 1 யோவான் 3:18. என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவுள். கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூறக்கூடும். அப்போ வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு 5வது வழி வசனம்தான் வழி. அந்த வசனத்தை எப்படி பயன்படுத்தணுமா? 1, நல்ல உன் கிரியை செய்யணும். 2வது உண்மையா இருக்கணும். வசனத்தை வாங்கிட்டேன், ஆண்டவர் எனக்கு காபியேலில் அனுப்புவார், ஆண்டவர் எனக்கு மிகாவேல் அனுப்புவார், ஆண்டவர் பட்டயத்தோடு அவங்களை அனுப்புவார் இவங்களை அனுப்புவார் இல்லாம நீங்க கிரியையில இறங்குங்க. ஓ அந்த போராட்டத்தை ஜெயிக்க, பிரச்சனையை ஜெயிக்க, வியாதியை ஜெயிக்க, சோதனையை ஜெயிக்க என்னெல்லாம் உங்களால முடியுமோ நீங்க பிராக்டிக்கலா பண்ணுங்க. சில வேலைகளை பண்ணுங்க. நீங்க அந்த வேலைகளை செய்ய ஆரம்பிச்சாலே, கிரியை செய்ய ஆரம்பிச்சாலே தேவனுடைய வசனம் உங்களுக்கு அனுகூலமா வந்துடும். அந்த தேவனுடைய வசனம் உங்களுக்காக எல்லாத்தையும் பேச ஆரம்பிச்சிடும். அப்போ உங்க கிரிய அங்க பலன் கொடுக்கும். அதனாலதான் அந்த வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது. 1 யோவான் 3:18, ஓ கிரியையினாலும் உண்மையினாலும். ஆமென். நல்ல உண்மையா இருங்க. உண்மை உள்ளவனுக்கு கர்த்தர் துணையா இருக்கிறார். அப்போ அவன் நல்ல ஜெயம் கிடைக்கணும்னா அந்த உண்மை வசனத்தினாலேயும், வசனத்தோடு கூடிய ஒரு கிரியை, அந்த கிரியையிலும் ஒரு உண்மை. எதுவுமே செய்யாம, எதுவுமே காட்டிக்காம, எந்த வேலையும் பார்க்காம, ஐயோ கர்த்தர் விட்டுட்டாரு, ஆண்டவர் விட்டுட்டாரு, ஜெபிச்சேன் கேட்கல, உபவாசிச்சேன் கேட்கல, வசோத்திர பாட்டு பாடுன்னு கேட்கலனாக்கா கேட்காதுங்க. அந்த வசனத்தினால் ஜெயிப்பது என்பதே, ஒரு பக்கம் நீங்க உங்க வேலையை ப்ராசஸிங்க கரெக்டா பார்க்கணும், மறுபக்கத்துல உண்மையா இருக்கணும். இது 2 இருந்தாலே தேவனுடைய வசனம் உங்களுக்காக யுத்தம் பண்ணும். அந்த வசனம் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கும். நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். ஏன்னாக்கா வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான 5 வழிகளை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். எபிரேயர் 11:33 படி அவர்கள் ஜெயித்தார்கள். எப்படி ஜெயித்தார்கள்? எளிதாய் ஜெயித்தார்கள். எப்படி ஜெயித்தார்கள்? திடன் கொண்டதினால் ஜெயித்தார்கள். எப்படி ஜெயித்தார்கள்? விசுவாசத்தினாலே ஜெயித்தார்கள். எப்படி ஜெயித்தார்கள்? ஓ அறிய வேண்டிய காரியங்களை அறிந்திருக்கிறதுனால் ஜெயித்தார்கள். எப்படி ஜெயித்தார்கள்? வசனத்தை கொண்டு, கிரியையினாலும் உண்மையினாலும் ஜெயித்தார்கள். இந்த ஜெயம் உங்களுக்கு உண்டாகும், உங்க மனைவிக்கு உண்டாகும், உங்க கணவனுக்கு உண்டாகும், உங்க பிள்ளைகளுக்கு உண்டாகும். ஆண்டவர் இந்த ஜெயத்தை ஆமென்றும் ஆமென்றும் நிச்சயமாய் தந்தருள்வார். அவருடைய வார்த்தையில் அவர் உறுதியாய் இருப்பார். கண்களை மூடி ஒப்பு கொடுத்து எல்லாருக்கும் சதுரம் பண்ணுவோம் இயேசுவின் நாமத்தினாலே.